எதுக்கு வந்து இந்த ஐடியாலஜி? ஏன் ஐடியாலஜி இல்லாம ஒரு லீடர் இருந்துட முடியாதா? அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஐடியாலஜி இல்லாம ஒரு லீடர் வந்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இப்போ உங்களே நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கீழே வந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு 50 பேர்னு கூட வச்சுங்க. சிம்பிள் கொஞ்சம் கூட வச்சுங்க. 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரை நீங்கள் எப்படி வந்து அவங்கள கைட் பண்ண போகிறீங்க? உங்களோட தாட் ப்ராசஸை எப்படி அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க? எப்படி அவங்கள வந்து ஒரு எய்மை நோக்கி எந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண வைக்க போகிறீங்க? ஸோ இதுதான் வந்து ஐடியாலஜி. அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. அதை டெவலப்மெண்ட்டை நோக்கி இருக்கணும், ஒரு ப்ரொடெக்ஷனை நோக்கி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஐடியாலஜி. இங்கே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி வந்து இருக்குது. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஐடியாலஜி வந்து வச்சுருக்காங்க. ஐடியாலஜி இல்லை அப்படின்னா அங்கே வந்து பர்பஸ் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க, ஜெயிச்சிருங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு போஸ்டிங்கில் வந்து இருக்கீங்க, போஸ்ட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து போயிட வேண்டியது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஐடியாலஜி அப்படின்னு ஒரு லீடருக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ்ஸு அவருக்கு பின்னாடி வர எத்தனையோ ஜென்ரேஷனுக்கு அது ஷிஃப்ட் ஆகி அது ஒரு நல்ல சொசைட்டியாக வந்து பில்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஐடியாலஜி வேணும்னு சொல்கிறது.